மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்ட தேனி மாவட்டத்தின் வைகை அணை, சோத்துப்பாறை, மஞ்சளார், சண்முகா நதி அணை உள்ளிட்ட அணைகளை தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சலசலவென ஓடிடும் நீரோட்டம், கண்களுக்கு குளிர்ச்சி தரும் பசுமை காட்சிகள். தேனி மாவட்டத்தின் ஆதாரமாக விளங்குகிறது முல்லை பெரியாறு, வைகை, மஞ்சளார், சோத்துப்பாறை, சண்முகா நதி ஆகிய அணைகள். இந்த அணைகள் விவசாயத்தை செழிப்பாக்குவதுடன் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் குடிநீர் தேவைகளையும் நிவர்த்தி செய்கின்றன. இவற்றில் வைகை அணை தூர்வாரப்படாததால் 20 அடிக்கும் மேல் களிமண் வண்டல் மண் படிந்துள்ளது. இதனை தூர்வார வேண்டும் என்பது மாவட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது. போர்க்கால அடிப்படையில் இப்போ இருக்கிற அரசு இந்த துரித நடவடிக்கை எடுத்து அதில் இருக்கிற வண்டல் மண், சேறு, சகதி இதெல்லாம் அகற்றினால் ஒழிய இந்த அணையினால் நம்ம விவசாயத்திற்கும் சரி, நம்மளோட குடிநீர் பற்றாக்குறையை பூர்த்தியாகாத ஒரு நிலை தான் உருவாகும். ஸோ இதில் அரசு இதுக்கு இந்த அணையை தூர்வாகிறதுக்கு முக்கிய கவனம் எடுத்து கண்டிப்பாக அதை போர்க்கால அடிப்படையில் செய்யணும். இப்போ உள்ள காலகட்டங்களில் விவசாயிகள் தன்னோட வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு இன்னைக்கு வாழ்க்கையும் தொலைச்சி தற்கொலை செய்யக்கூடிய நிலைமையை தேனி மாவட்டங்களில் இப்போ தற்சமயம் நடந்துட்டு இருக்கு. இது பெரிய அளவில் விவசாயிகள் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த சமயம் மாநில அரசு கண்டிப்பாக இந்த வைகணையை தூர்வாரியே ஆகணும். இப்போ இந்த சமயம் விட்டாச்சுன்னா இதை தூர்வாரதுக்கான அதிகப்படியான பட்ஜெட் நிதி ஒதுக்க வேண்டியிருக்கும். இது தவிர தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே உள்ள மஞ்சளார் அணையிலும் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. இதேபோல் எம்ஜிஆர் காலத்தில் கட்டப்பட்ட சோத்துப்பாறை அணை கட்டப்பட்ட காலத்திலிருந்தே தூர்வாரப்படவில்லை என்பது பெரும் சோகம். எம்ஜிஆர் காலத்தில் கட்டப்பட்ட சோத்துப்பாறை அணை தூர்வாரப்படாமல் உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். சோத்துப்பாறை அணை ஒன்று இருக்கு. இந்த அணை எம்ஜிஆர் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த அணை உருவாக்கப்படும் போது அந்த அணைக்காக தோண்டப்பட்ட கல், மண் போன்ற அந்த பொருட்கள் எல்லாமே அணைக்குள்ளே போட்டுட்டாங்க. அந்த அணைக்குள்ளே அந்த கல், மண் எல்லாம் இருக்கிறதுனால சிறிதளவு தண்ணீர் வந்தாலே அணை நிரம்பிடுது, முழு கொள்ளளவு இல்லை. அப்போ பல நாட்களாக இந்த பகுதியில் உள்ள மக்கள் கோரிக்கை விடுத்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மண், களிமண், அந்த பாறைகள், கற்களை போன்றவைகளை அகற்ற சொல்லி பலமுறை நாங்கள் போராட்டம் பண்ணி பல பேருக்கு கோரிக்கை கொடுத்து இதுவரைக்கும் நிறைவேற்றலை. வைகை, மஞ்சளார், சோத்துப்பாறை, சண்முகா நதி ஆகிய அணைகளில் தற்போது நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. இந்த சமயத்தில் தூர்வாரினால் எந்த பாதிப்பும் இருக்காது என்பதே அப்பகுதியினரின் கருத்தாகும். எனவே தமிழக அரசு அணைகளை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக தேனியிலிருந்து சிவசபாபதி.